பிக் ஃப்ரெண்ட்லி ஜெயண்ட். என் அப்பா அதிகமாக படித்தவர் அல்ல. அவர் வாழ்க்கையில் 20 புத்தகங்கள் கூட படித்திருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். ஆனால் அவர் ஒரு அருமையான கதை சொல்லி. ஒவ்வொரு இரவும் நான் தூங்கும் முன் அவர் ஒரு கதையை சொல்லுவார். அந்த கதைகள் பல நாட்கள் தொடரும் கதைகளாக மாறும். நாங்கள் ஒரு சிறிய பெட்ரோல் நிலையம் அருகே வசித்து வந்தோம். ஒரு இரவு அப்பா விளக்கின் திரியை மெதுவாக குறைத்து விளக்கை அணைத்தார். அறையிலிருந்த மர அடுப்பு சிவப்பு ஒளியுடன் மங்கலாக ஒளிர்ந்தது. அப்பா உட்கார்ந்து கதை சொல்லத் தொடங்கினார். அவர் சொன்ன கதை ஒரு விசித்திரமான ஜெயண்டை பற்றியது. அந்த ஜெயண்ட் தான் பிக் ஃப்ரெண்ட்லி ஜெயண்ட். அவர் ஒரு சாதாரண மனிதனை விட 3 மடங்கு உயரமானவர். அவருடைய கைகள் வீல்பேரோ போல பெரியவை. பார்ப்பதற்கு பயமுறுத்தினாலும் அவர் மிகவும் நல்ல மனம் கொண்டவர். பிஎஃப்ஜி ஒரு பெரிய குகையில் வாழ்ந்தார். அந்த குகைக்குள் அவர் ஒரு விசேஷமான மந்திரத்தூள் தொழிற்சாலை வைத்திருந்தார். குழந்தைகள் காணும் கனவுகளிலிருந்து பல வகையான தூள்களை அவர் தயாரிப்பார். பிஎஃப்ஜி கனவுகளை எப்படி பிடிக்கிறார் என்று நான் கேட்டேன். அப்பா சொன்னார், கனவுகள் இரவில் காற்றில் மிதக்கும். அவை மென்மையான ஒலி உண்டாக்கும். அந்த ஒலி சாதாரண மனிதர்களுக்கு கேட்காது. ஆனால் பிஎஃப்ஜிக்கு மிகவும் கூர்மையான கேள்வித்திறன் உண்டு. பிஎஃப்ஜிக்கு ஒரு தனிச்சிறப்பு இருந்தது. ஒரு லேடி பேர்ட் இலைடில் நடக்கும் சத்தம் கூட அவருக்கு கேட்கும். எறும்புகள் மண்ணுக்குள் பேசும் சத்தத்தையும் அவர் கேட்பார். பிஎஃப்ஜி கனவுகளை கண்ணாடி பாட்டில்களில் பிடித்து வைத்துக் கொள்வார். கெட்ட கனவுகளை அவர் அழித்து விடுவார். நல்ல கனவுகளை மட்டும் வைத்துக் கொள்வார். இரவு நேரத்தில் பிஎஃப்ஜி ப்ரௌலிங் போல மெதுவாக கிராமங்களுக்குள் செல்வார். அவர் உயரம் அதிகம் என்பதால் 2 மாடி வீட்டின் ஜன்னல்களையும் எளிதாக எட்டுவார். ஒரு குழந்தை தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தால் அவர் தன் சூட்கேஸை திறப்பார். அந்த சூட்கேஸில் பல வகை தூள்கள் இருக்கும். பிஎஃப்ஜி சரியான தூளை தேர்ந்தெடுத்து அதை ஒரு ப்ளோ பைப்பில் வைத்து ஜன்னல் வழியாக ஊதுவார். அந்த தூள் அறையில் மிதந்து அதை குழந்தை சுவாசிக்கும். அப்போது குழந்தைக்கு இனிய கனவுகள் வரும். ஒருமுறை ஒரு கெட்ட ஜெயண்ட் பிஎஃப்ஜியை பிடிக்க முயன்றான். பிஎஃப்ஜி தப்பிக்கும்போது அந்த ஜெயண்ட் கீழே விழுந்து ஒரு ஷ்ரில் கிரை ஆஃப் பெயின், வலியின் கூற்றல் எழுப்பினான். பிறகு மனிதர்களின் உதவியுடன் எல்லா கெட்ட ஜெயண்ட்டுகளும் பிடிபட்டு இம்ப்ரிசன் செய்யப்பட்டார்கள். இனி அவர்கள் யாரையும் பயமுறுத்த முடியாது. அப்பா கதை சொல்லிக் கொண்டிருக்கும்போது அவர் முகத்தில் ஒரு அமைதியான மகிழ்ச்சி தெரிந்தது. அவர் கதை உலகிலேயே வாழ்ந்தார் போல இருந்தார். கதை முடிந்ததும் அப்பா என்னை முத்தமிட்டு, இப்போது தூங்கு, நாளை மீதி கதை என்றார். நான் கண்களை மூடினேன். அந்த இரவு நான் ஒரு அற்புதமான கனவு போல கனவு கண்டேன். நல்ல மனம் கொண்ட பெரிய ஜெயண்ட் குழந்தைகளுக்கு இனிய கனவுகளை வழங்கிக் கொண்டிருந்தார். கதையின் நெறிப்பாடம்: நல்ல மனம்தான் உண்மையான வலிமை. கற்பனை மனிதனை நல்லவராக்கும். தீமை புத்திசாலித்தனத்தால் வெல்லப்படும்.